தற்பொழுது மழைக்காலம் பெய்திருக்கூடிய இந்த நேரத்துல தமிழகத்துல தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எதுக்கெடுத்தாலும் ஈஸியா மத்திய அரசு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ட்டு திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதனாலன்னு பார்க்கும்பொழுது, அதாவது அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி வளர்த்து பெரிய ஆளாக்கி அதை அறுவடை செஞ்சு கொள்முதல் செஞ்சு, அதாவது விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு போகும்பொழுது அதை கொள்முதல் செய்வதற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு தவறியதால அந்த நெல்மணிகள் எல்லாமே பெரிய அளவு மழையிலே இருந்ததன் விளைவா அது முளைச்சிருக்கு. அது இந்த ஒரு மூட்டைக்கு மேலே முளைச்சி வரக்கூடிய காட்சிகளை பரவலா எல்லோருமே பார்த்திருப்பீங்க. இதன் ஒரு காரணத்தினால உணவு சாப்பிடக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இந்த 4 மாவட்டத்துல கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நெல் சாகுபடியானது செஞ்சிருக்கிறாங்க. இந்த நெல் சாகுபடிக்கு முறையான தண்ணீரானது கர்நாடக அரசு, அதாவது டெல்டா பகுதியை ஒட்டி மட்டுமே கர்நாடக அரசினுடைய அவங்க கடந்த காலகட்டத்தில் தண்ணி ஒழுங்கா கொடுத்ததன் விளைவாக நெல் அதிகமான அளவு மகசூலா இருக்கு. மகசூலாகி என்ன பிரயோஜனம்? இங்க விவசாயிகளுடைய அழுகுறலானது தொடர்ச்சியாவே இருந்துகிட்டு இருக்குது கடந்த 4 வருஷமா. அதன் ஒரு பகுதியா இந்த வருஷம் இப்படி ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கடந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டுமே அதாவது தமிழக அரசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் டன் அவங்க கொள்முதல் பண்ணிருக்கணும். ஆனா அதை அவங்க பண்ணல. அதற்கு குறைவான அளவு கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் டன் வரைக்கும் தான் அவங்க கொள்முதலே பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒரு விளைவின் காரணமா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பானது ஏற்பட்டிருக்குது. இந்த இழப்பை விவசாயிகள் தரப்பினர் சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது எதிர்கட்சிகளினுடைய தூண்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லக்கூடியதாவது, அதாவது மத்திய அரசானது செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு தடையானது விளைவாக எங்களால கொள்முதல் செய்ய முடியல, அதாவது திமுக அரசால நெல்லை கொள்முதல் செய்ய முடியல அப்படின்ட்டு அவங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா அதுல நிதர்சனமா இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விவரமானது இருக்குது. அதாவது இந்த ஒரு விஷயத்தை அதாவது பாத்தீங்கன்னா இதோ ஒரு பேசு பொருளாக்கி இதன் மூலமா ஆதாயம் தேடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோடு திமுகவினர் செயல்படுறதா எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பரவலா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேளாண் பட்ஜெட் வேளாண் மக்களுக்காக நாங்கள் போடுகிறோம்ட்டு திமுக அரசாங்கம் சொல்லி போட்டுக்கூடிய இந்த ஒரு விஷயமானது வேளாண் மானிய கோரிக்கையை தான் மாத்தி இவங்க வேளாண் பட்ஜெட் அப்படின்ற ஒரு டேக்லைன் பேர் போட்டு வைக்கிறாங்களே தவிர அதுலயும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அதுலயும் என்ன அப்படின்னா, விவசாய மக்கள் பயன்பெறும் வகையில தர்மபுரியில அங்க தமிழகத்தின் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு இணையதளம் மூலமாகவே கடன் பெறலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவக்கி வச்சுட்டு வந்தாரு. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்குமான விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை. குறிப்பா தர்மபுரியில பாத்தீங்கன்னா பெருசாலாம் இது ஒன்றும் போயிட்டு விவசாயிகள் கிட்ட போய் சேரலாம். இதுல பல்வேறு விதமான முறைகேடுகள் தொடர்ச்சியா இருக்குது. அதே போல பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இந்த 4 மாவட்டத்தை பொறுத்த மட்டுமே அங்க இருக்கக்கூடிய, அதாவது நேரடி கொள்முதல்ன்றாங்க, லாரியை எடுத்துட்டு நெல்குடோன்ல இருந்து அரசு நெல்குடோன் நேரடியா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நெல்லை வாங்கி மறுபடியும் நெல்குடோன்ல வச்சு அதை பாத்தீங்கன்னா அரசு கொள்முதல் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் லாரியில கொண்டு போயிட்டு வர்றதுக்கான இந்த ஒரு டீசல் செலவை கூட நெல் கொள்முதல் நிலையங்கள்ல செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டானது தற்சமயம் எழுந்துகிட்டு இருக்குது. இதே போல பல்வேறு விதமான முறைகேடுகளை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த நெல் மூட்டை சாக்குகள் அதுல முறைகேடுகள் பரவலா இருக்கிறதாகவும், அதே போல நெல்லை தூக்கி கொண்டு போய் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு முறைகேடுகள் இருக்கிறதாகவும்,
இப்படி பல்வேறு விதமான கிளை முறைகேடுகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைய சூழல்ல இன்னைக்கு தேதிக்கு என்ன வேணும் அப்படின்னா, விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க வேர்வை சிந்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நெல்மணியை விற்கிறதுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு அதை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி இந்த ஒரு சூழலில் அவர்களுடைய உழைப்பானது வீணாகக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. இந்த ஒரு நிலைமையானது மாற வேண்டும். போர்க்கால அடிப்படையில அவங்களுடைய நெல்ல அரசு தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு கொள்முதல் செய்யணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வலுவா அவங்களுடைய விவசாயிகளுடைய குரலா முன்னின்று இந்த ஒரு நேரத்துல தமிழக அரசு திமுக அரசுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களானது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல சோறு சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் இந்த கடைசி விவசாயிகள் படக்கூடிய அந்த ஒரு துன்பத்தெல்லாம் பார்த்து அட்டேங்கப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும். இந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா விவசாயி முக்கியம். விவசாயி செய்திருக்கக்கூடிய விவசாயத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மிகவும் முக்கியமானது அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். விவசாயத்தை பத்தியும் தற்போது அந்த ஒரு 4 மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய கனமழையினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய நிலைமை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அரசியல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.